கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடினர். அவர்களை விடியா திமுக அரசு கைது செய்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன், விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் அதாவது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணியாற்றிய எம்ஆர்பி தேர்வு மூலம் தேர்ச்சி பெற்ற பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டம் நடத்தினர். பெருந்திரள் முறையீடாக நடைபெற்ற இந்த போராட்டத்தை காவல்துறையினர் ஒடுக்கும் நோக்கத்தோடு செயல்பட்டு தற்போது அந்த போராட்ட காலத்தில் ஈடுபட்ட செவிலியர்கள் அனைவருமே தற்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குறிப்பாக கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் எம்ஆர்பி அதாவது மருத்துவ பணியாளர் தேர்வு ஆணையம் மூலம் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற செவிலியர்கள் தமிழகம் முழுவதும் பணியமர்த்தப்பட்டனர். சுமார் 15,000க்கும் அதிகமான செவிலியர்கள் தற்காலிக பணியாளர்களாக பணியமர்த்தப்பட்டு அவர்கள் உயிரை பணயம் வைத்து பணி செய்தனர். திமுக ஆட்சிக்கு வந்ததும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பணி செய்த செவிலியர்கள் அனைவருமே பணி நியமனம் செய்யப்படுவார்கள் என வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்துவிட்டு ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை அவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை என கூறிதான் இன்று காலை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள டிஎம்எஸ் வளாகத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்குநரகம், அதே போன்று மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் ஆகியவற்றை முற்றுகையிட்டு பெருந்திரள் முறையீடு போராட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்தனர். ஆனால் அவர்கள் போராடுவதற்கு முன்னதாகவே அவர்கள் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தப்பட்டு தற்போது கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 5,000க்கும் அதிகமான செவிலியர்கள் தமிழகம் முழுவதும் வந்து தற்போது இந்த பெருந்திரள் முறையீடு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். ஆனால் போராட்டம் நடத்துவதற்கு முன்னதாகவே காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தி தற்போது மாநகர பேருந்து மூலம் கைது செய்து அவர்களை சிறையில் அடைப்பதற்கான பணிகளை காவல்துறையினர் செய்து வருகின்றனர். கடந்த 3 ஆண்டுகளாகவே இவர்கள் வெவ்வேறு வடிவில் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் நேற்று முன்தினம் தாக்கல் செய்யப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் எம்ஆர்பி பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வது தொடர்பான எவ்வித அறிவிப்பும் வராததால் விரக்தி அடைந்த எம்ஆர்பி செவிலியர்கள் தற்போது இந்த கைது நடவடிக்கைகளில் உட்பட்டிருக்கிறார்கள். டிஎம்எஸ் வளாகம் முழுவதுமே பெரும் பதற்றம் நிலவுகிறது. டிஎம்எஸ் வளாகத்துக்கு வரக்கூடிய செவிலியர்கள் அனைவருமே பரிசோதனை செய்து அவர்கள் போராடத்தான் வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்ததும் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் காவல்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடினர். அவர்களை விடியா திமுக அரசு கைது செய்திருக்கிறது. கொரோனா காலத்தில் உயிரை பணயம் வைத்து பணியாற்றிய செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரி போராடினர். அவர்களை விடியா திமுக அரசு கைது செய்துள்ளது.